அஜித் அவரு சினிமாவிலிருந்து விலக போறாரா? அவருக்கும் இனி சினிமாவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரா? வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சினிமாவில ஆரம்பத்துல இருந்தே அஜித் அவரும் விஜய் அவர்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களோட படத்துக்கு கோடி வசூல் மட்டும் இல்லாம ரசிகர்கள் கொண்டாடுறது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நிறையவே அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. படங்கள் எல்லாம் போட்டி போட்டுட்டு இவங்களோடது வரும். சொல்ல போனா ரசிகர்களும் அந்த அளவுக்கு சண்டையும் போட்டுப்பாங்க. இந்த நிலையில ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் அஜித் அவர்கள் இனிமேல் படம் நடிக்க மாட்டாரு, அவரு முழுக்க முழுக்க சினிமாவை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அஜித் அவர் பாத்தீங்கன்னா அடுத்து படங்கள்ல நடிக்க வர்றதுன்னா 2 கோடி பக்கம் சம்பளம் கேட்கிறாராம். அந்த 2 கோடி சம்பளத்தை நிச்சயமா கொடுக்க முடியாது. அவ்வளவு தூரம் இப்ப தயாரிப்பாளர்கள் வசதியாவும் இல்ல. சில இடங்கள்ல படம் நிறையவே தோல்வி அடையுது. இதனால போட்ட லாபத்தை கூட எடுக்க முடியல. இருந்தாலும் சில நடிகர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, நல்ல படம் வசூல் நல்லா பண்ணுச்சுன்னா அந்த வசூல்ல பாதியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த மாதிரி படத்தோட வசூல்ல சம்பளம் பேசுறது ரொம்பவே அதிர்ச்சியை கொடுக்குதாம். இதனால இவங்களுக்கு தயாரிப்பாளர்கள் பணம் போட ரெடியாவும் இல்லையா. இதனால அஜித் அவருடைய படங்கள் எல்லாம் தள்ளி போச்சாம். அஜித் அவர்களும் இப்ப சினிமா தயாரிப்பு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காராம். அதுக்கு முன்னாடி கார் ரேஸ்ல நாம நம்மளோட திறமையை காண்பிக்கணும், கார் ரேஸ் தான் எல்லாமே சொல்லி அதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காராம். ஆனா அதுலயும் அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கார் ரேஸ்ல அஜித் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பல விஷயங்கள் முயற்சி பண்ணி உலகளாவிய போட்டிகள் எல்லாம் கலந்துக்கிறாரு. ஆனாலும் இந்த 5 வருஷமா அவர் ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்காராம். என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கறத முடிவெடுக்க முடியாமையே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிகையாளர் பேசியிருக்காரு. அதே போல 2027 வரைக்குமே அவர் கார் ரேஸ்ல ரொம்ப மும்முரமா ஈடுபட போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கார் பந்தய வீரரா ஒரு படத்துல அவர் நடிக்கிறாராம். ஆனா இப்போதைக்கு அது முடிவாகல. இந்த சம்பள பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அதுவும் கேள்விக்குறியாதான் இருக்குன்னு சொல்றாங்க. அஜித் அவரு இப்ப நடிச்சது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கே வந்துட்டாரு. விஜய் அவரு எப்படி எனக்கு இனி சினிமா வேண்டாம், எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணணும்னு அரசியலுக்கு வந்தாரோ அந்த மாதிரி அஜித் அவரும் முடிவை எடுத்துட்டாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமா அஜித் அவர்கள் மீடியா பக்கமே வரமாட்டாரு. அப்படி விலகி இருக்கிறதுக்கு முக்கிய காரணமும் இதுதான் சொல்றாங்க. அதே போல குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. பள்ளிக்கூட விழாவுக்கு கூட மகன் மகளோட தான் போறாரு வராரு. இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பொறுப்பா அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதே போல அவரோட புகழையும் மரியாதையும் எந்த இடத்துலயும் விட்டுறக்கூடாது, அதை நம்ம தொடர்ந்து காப்பாத்தணும் அப்படின்னும் குடும்பத்தை அவ்வளவு அக்கறையோடு பாத்துக்கிறாரு. அவரோட பேரண்ட்ஸையும் அவரை மாதிரி பாத்துக்க யாராலையுமே முடியாது அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க. நான் ஒரு நடிகரா இருந்தாலும் என்ன இவ்வளவு கேள்விகள் கேட்டு என்னோட தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எதுவும் கேட்டு என்ன தொல்லை பண்ணாதீங்க, என்ன விடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாராம் அஜித் அவரு. எப்பவுமே அவருக்குன்னு ஒரு ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாராம். இப்ப அவரு சினிமாவுக்கு நடிக்கிறது முற்றுப்புள்ளி வைக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. எது எப்படியோ அஜித் அவருடைய ரசிகர்களுக்கு இது ரொம்பவே சோகத்தை தான் கொடுத்திருக்கும். அஜித் அவர்கள் பழையபடி படம் நடிப்பாருன்னு எதிர்பார்த்த நிலையில இப்ப எந்த ஒரு படத்தோட அப்டேட் எந்த ஒரு விஷயங்களும் வரல. அவரோட கடைசி படமா இருந்தா கண்டிப்பா அது கார் ரேஸ் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா உறுதியா இந்த முடிவை எடுத்திருக்காரா இல்ல இது வதந்தியா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நிறைய பேர் இப்ப அஜித் அவர்கள் அரசியலுக்கு வந்தா அவ்வளவு தூரம் வரவேற்பு கிடைக்கணும்லாம் சொல்றாங்க. அஜித் அவர்களுக்கு இருக்க ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். அவர் மேல நிறைய பேர் ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அவரோட அந்த நல்ல குணத்துக்காகவே அவரு ஒருவேளை அரசியலுக்கு வரேன் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நின்னா அவருக்கு அவ்வளவு கூட்டம் வரும். விஜய் அவரை விட கூட்டம் வரும். ஆனா அவரு குடும்பம் தன்னோட வாழ்க்கை மட்டும் இப்போதைக்கு நிம்மதியா வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாரு. இதுவரைக்கும் எந்த ஒரு தேவையில்லாத வில்லங்கத்திலயும் சிக்காதவரு. இந்த மாதிரி ஒரு நடிகர் சினிமாவை விட்டு போறேன்னு சொல்றது ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா உறுதியா என்ன நடக்க போகுது என்ன முடிவுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.